என்பதை யோசியுங்கள் அருமை சகோதரர்களே. ஆனால் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுடைய வேலை வேண்டும், உங்களுடைய பங்களிப்பு வேண்டும், உங்களால் இயன்ற ஒரு பங்களிப்பு வேண்டும். இந்த மன வலிமை அருமை சகோதரர்களே நம்முடைய இளைஞர்களுக்கு வேண்டும், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேண்டும். நல்ல மன வலிமை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். இந்த இரண்டும் இருப்பதோடு இறை சார்பு வேண்டும். இறைவனுடைய துணை இல்லாமல், அவனுடைய பக்கபலம் இல்லாமல், அவனுடைய நல்லுதவி இல்லாமல் நாம் வாழ்க்கையிலே வளர முடியாது. எங்கு சென்றாலும் நம்முடைய இளைஞர்கள் அவங்க பரீட்சை ஹாலுக்கு சென்றாலும் சரி, அதை தொடர்ந்து வேலை வாய்ப்புகளுக்கு சென்றாலும் சரி, நம்மை இயக்கக்கூடியவன், நம்மை வாழ வைப்பவன், நமக்கு உணவளிப்பவன், நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருபவன் அந்த அல்லாஹ் தான் என்கின்ற அந்த அபாரமான நம்பிக்கை இருக்கின்ற வரை அந்த அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நம்மை சார்ந்து இந்த மனிதன் இருக்கிற போது எப்படி அல்லாஹ் கைவிடுவான்? சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே பரீட்சையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக வேண்டியான இந்த சொற்பொழிவை நாம் அல்லாஹுடைய அருளால் நாம் நிகழ்த்திருக்கிறோம் என்றால், நாம் மேலும் மேலும் உயர்வதற்கான அந்த முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த கட்டம் நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். நம்முடைய பயணம் இருக்கிறது, அது வெகு தூர பயணமாக இருக்கிறது. மேலும் மேலும் படிக்க வேண்டும், படித்து உயர் பதவிகளிலே மேலோங்க வேண்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இஸ்லாத்தை அழிக்க, முஸ்லீம்களை அழிக்க, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களிலே எடுத்து பிடுங்கி அந்த ஒளிபெருக்குகளை எங்கெங்கோ யாராருக்கோ தரப்போகிறார்களாம் அருமை சகோதரர்களே. பொது சேவகர்களுக்கு அந்த ஒளிபெருக்குகளை தரப்போகிறார்களாம், ஸ்கூல்களுக்கும் மற்றும் காலேஜுகளுக்கும் தரப்போகிறார்களாம் ஒரு மாநிலத்தில். பாருங்கள் அருமை சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய அந்த முயற்சி இருக்கிறதே, ஊக்கம் இருக்கிறதே அதிகமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு சவாலாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை வீழ்த்த, நம்மை தாழ்த்த, நம்மை மண்கப்பச் செய்ய, நம்மை கேவலப்படுத்த, அசிங்கப்படுத்த, இஸ்லாத்தை கேவலப்படுத்த முயற்சிக்கின்ற அந்த எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த எதிரிகளுக்கு நாம் சிம்ம சொப்பனங்களாக திகழ வேண்டும். அதற்கு தக்கவாறு அருமை சகோதரர்களே நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே போக வேண்டும். மேல் பதவிகளை நாம் அலங்கரிக்கின்ற போது அருமை சகோதரர்களை பெரியவர்களை அவர்கள் செய்கின்ற அந்த சூழ்ச்சிகள் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற போது அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கின்ற சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். சூழ்ச்சியாரில் மிக சிறந்த சூழ்ச்சியார் அல்லாஹுடைய சூழ்ச்சி அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தில் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்திருக்கிற நோக்கமே நீங்கள் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரை இந்த உலகம் சோதனை உலகம்தான், சோதனை களம் தான். ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். வியாபாரத்தில் முன்னேறுவது சாதாரணமாக இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கை, அதில் எவ்வளவு சோதனையில் நாம் சந்திக்கின்றோம். நம்முடைய காலேஜ் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய பொது வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒவ்வொன்றுமே ஒரு சோதனை தானே. கட்டம் கட்டமாகத்தானே நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இறைவாக்கு பொய்யானதா அல்லது மெய்யானதா? யோசியுங்கள் அருமை சகோதரர்களே. எனவே இந்த உலகத்திலேயும் நாம் முன்னேற வேண்டும், மறுமையிலேயும் நாம் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த எளிய உபதேசத்தை தங்களுக்கு முன்வைத்து அல்ஹம்துலில்லாஹ் அருமை சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லொருள் நம்முடைய பள்ளிவாசல்களில் பிள்ளைகள் திரளான முறையிலே குர்ஆன் பாடசாலைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? மதரசாக்களுக்கு அனுப்பிவிட்டீர்களா? காலை மாலை மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழும்பும் போதே உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி பள்ளிவாசல்களுக்கு அனுப்பி வையுங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே. அதே போன்று மாலையிலேயும் சில பிள்ளைகள் வெளியூர்கள் சென்றிருக்கிறார்கள், ஸ்கூல் விடுமுறையில், பள்ளி விடுமுறையில் என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? பிள்ளைகள் திரும்பி விட்டார்களா? உங்களுக்காக தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஏற்பாடாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு மதரசாக்களுக்கு முக்கியமாக நீங்கள் அனுப்ப வேண்டும். கடந்த வாரம் நாம் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். அதே போன்று நம்முடைய பள்ளிவாசல் தெருவிலே கீழத்திரு முனையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருமையான நிஸ்வான் பாடசாலை, நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட பாடசாலை மிக சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய 2 ஆலிமாக்கள் ஏற்பாடாகியிருக்கிறார். 2 ஆலிமாக்கள் ஏற்பாடாகியிருக்கிறார். வெளியூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்தும் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் 2 ஆலிமாக்கள் வந்து அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பான முறையில், மிகவும் நல்ல முறையில் அவர்கள் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். நம்முடைய பெண் மக்கள் இணைய ஆரம்பித்து விட்டார்கள், இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வெளியூரிலிருந்து பர்மிஷன் கேட்கிறார்கள். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் ஆட்டோவிலே, காரிலே அனுப்புகின்றோம், ஏற்றுக்கொள்வீர்களா என்று அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே நம்முடைய பெண் மக்கள் வீட்டில் ஓதாமல் நேரத்தை அவர்கள் வீணாக்கிவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெண் மக்களை தாங்கள் முக்கியமாக மதரசாக்களுக்கு அனுப்புங்கள். அப்போதுதான் அவருடைய எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும். பெண் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அருமை சகோதரர்களே, அருகே இருக்கக்கூடிய காலேஜுகளில், உமன் காலேஜுகளில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மாலை நேர கிளாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிசுவானிலே அதற்கும் ஏற்பாடாகிவிட்டது. அந்த ஆலிமாக்கள் தயாராகிவிட்டார்கள். காலேஜ் முடிவு பெற்ற அந்த கையோடு அவர்கள் மாலை 6 மணியிலிருந்து 8, 8:30 வரை அவர்களுக்கு தேவையான, ஈருலகத்துக்கு தேவையான கல்விகள் போதிக்கப்பட ஏற்பாடு ஆகிவிட்டது. பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளின் ஈடேறச் செய்வானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.